முகமதி இதுதான் முகமதி கட்டளை என்ற அனைவரும் உடனே தடை நிறைவேற்றுங்கள். சுருக்கமா போட்டுக்கிறா சொல்லுவேன். தமிழ் சொல்லிட்டா படிக்க சொல்றதுனால எஸ்எல்சி பாஸ் 1ஆம் கிளாஸ் உடனே நிறைவேற்றலாம். பொறுமையா சொல்லு. போயிடுச்சுடா சாக்கர் வராதா காப்பாற்று போறாதா 1 2 ஏன் தண்டனை நிறுத்த சொல்கிறாய்? கடமையை மீறியவன் இந்த மன்னன் என்று உலகம் பழிக்க இடம் தராத சென்று விடு. ஆரம்பத்தில் ஓடி வந்தால் இந்த பெண்ணானவள் என் தந்தையை உன்னுடைய மகன் தான் கொலை செய்தான் என்று அடுத்து திருத்தமாக எடுத்து சொன்னாள். அந்த பெண்தான் இவள். இவளுடைய வார்த்தை கேட்டு பெற்ற மகன் என்று பாராமல் நீங்களோ தூக்கு தண்டனை வழங்கினீங்க. தூக்கு தண்டனை நிறைவேற்றும் நேரத்தில் ஓடி வந்து நிறுத்துங்கள் தண்டனை என்று உரைக்கிறாளே என்ன காரணம்? ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. மன்னா நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? சூரியன் உதயமாவதற்குள் தண்டனை. அப்படிதான் சொன்னீங்க. அங்க பாருங்கள் சூரியனை. உதயமாகிவிட்டார். எல்லோரும் மதுவழிந்து போய்விட்டோம். சூரியன் வெகு தூரம் வந்து விட்டது. அதனால் பெருத்த தண்டனை யாருக்கு தண்டனை இடத்தில் நான் தர போறேன். நீ தர போறியா? அப்படிப்பட்ட பெருத்த தண்டனை என்ன? தூக்கு தண்டனை விட மேலான தண்டனை. மேலான தண்டனை பெருத்த தண்டனை யாருக்கு தெரியுமா? யாருக்கு? இந்த ஏழை பெண்ணுக்கு. ஐயோ எனக்கா? ஆமா. என்ன சொல்றீங்க? யாருக்கு வணங்கா தண்டனை இப்போது நான் தர போறேன். என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? வருகின்ற வாரம் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஏழை பெண்ணுக்கும் உனக்கும் ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் பாசத்தையும் அன்பையும் ஊட்டி வளர்த்தோம். ஆனால் இந்த தளபதி அரோணமுடைய மகன் குற்றவாளி என்று உரைத்து விட்டார். தூக்கு தண்டனை வழங்கினீங்க. நல்ல நேரத்தில் ஓடி வந்தால் நம்முடைய மகன் உயிரை காப்பாற்றி விட்டார். அதனால் பரிதாபப்பட்டு அவளுக்கு நீ வளர்த்த பரன் கை மேல் கிடைத்து விட்டது. அந்த பாசத்தினால் அவனுக்கு சரியான தண்டனை இது என்றார். உதைத்தாலும் மிதித்தாலும் தாங்கிக் கொள்வது இந்த பூமி தாய். அன்போடு தாராட்டி அறிவோடு சீராட்டி பண்பு என்னும் பாசத்தை வழங்குவதுதான் அன்பு தாய். துஷ்டனுக்கெல்லாம் இவனை போன்ற துஷ்டனுக்கு சிஸ்ட பரிபாலனம் செய்வது யார் தெரியுமா? என் தெய்வத்தாய். எல்லாமே அவ பாத்துக்குவான். நீண்ட நாட்களாக என்னாச்சு? அந்த மருதநாட்டு இளவரசி. ஆமா, மருதநாட்டு இளவரசியா அல்லது இளவரசனா? இளவரசி தான். நம் பேரரசு, அவன் சிற்றரசு. தளபதி யாரே? எத்தனையோ முறையை அழைப்பு தந்தும் அவன் முறையாக நமக்கு கப்பப்பணம் கட்டவில்லை. ஆகினால் சென்று வாருங்கள். அப்படி அவன் வழங்க மறுத்தால் அவனுக்கு சரியான தண்டனை தந்து விட்டு வர வேண்டும். தளபதியாரே, நேராக இப்போது போறீங்க மருதநாட்டுக்கு. அந்த இளவரசி பாக்குறீங்க, கப்பப்பணத்தோடு என் மகன் திருமணத்துக்கு கொண்டு வரீங்க. அது உன்னுடைய கடமை. ஆண்டவன் கொடுத்த கைகள் எதுக்குதா? அவங்க நீ கவுர கொடுத்த அவன் தானே இசை இருக்கணும். அவன் இசுக்கு நீல பண்ணிருக்கணும். நான் அப்பா கையை காட்டுற இசிடா இசிடா மூக்கரா 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 பெரிய தீரல என்னங்க அசிங்கமா ஆயிப்போச்சு. எப்போது
நடந்தாலுமே சரி நம்ம பழி வாங்கணும்னு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. எப்படி நடக்கும்? விடலாமா? டேய் வீட்டு வேலைக்காரன் வச்சாங்க. அதானே. நான் சென்று மருது நாட்டுக்கு போக வேண்டுமா? கேவலம் அந்த ஏழப்பட்ட பெண் நாட்டு இளவரசியாக போறாளா? ஆமா. விடுவேனா? விடக்கூடாது. விடுவேனா? விடக்கூடாது. என்ன விடுவேன்? அங்கேயே பண்ணிக்கிறா. ஏய்! ஐயா, இவ்வளவு வலு குடுத்து அடிக்கிறாரு. அவர் வயிற்றுக்கு என்னடா துடுவாரு? விடுவேடா? விடவே மாட்டேன். நமக்கு ஒரு கண்ணு போனோம். எதிரிக்கு 2 கண்ணு போனோம். 2 கண்ணும் போயிடணும். நான் வந்ததிலிருந்தே வர மாட்டேன். அவன் தான் எப்படி எடுத்துக்கிறானே. இந்த திருமணம் நடக்கத்தான் விடுவேடா? விடக்கூடாது. விடமாட்டேன். கூடாது. ஒரு காலமும் நடக்க விட மாட்டேன். போறேன் மருது நாட்டுக்கு. வந்துட்டு பிறகு இவனை பார்த்துக்கிறேன். ஆமாங்க. சந்தோஷமாக எப்படி தெரியுமா? எப்படி? கொல்ல 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 திருமணம் சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு மாசையாகத்தானே இருக்கிறது. அப்படியா? ஆமா.
திருமணத்துக்கு இப்போது ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. ஆமா ஆமாங்க. புறப்பட அப்படியே ஆகட்டும்.